ரைட். கவனிங்கோ. அடுத்தது என்ன சொல்லுவோம், கேள்விகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ரைட். திருப்பங்கள், இணைகள், எல்லா விஷயங்கள் பார்த்தோம். இணைக்கினவெல்ல திருப்பங்கள் பார்த்தோம். அடுத்தது என்ன, சமாந்தர விசைகள். சமாந்தர விசையிலையும் என்ன, ஒத்த சமாந்தர விசை, ஒவ்வாத சமாந்தர விசை, இந்த விஷயங்கள் பார்த்தோம். இப்ப என்ன கேட்கிறாங்க பார்ப்போம். கேள்வி இரண்டாவது கேள்வி என்ன கேட்கிறாங்க பாருங்க. F1, F2 என்பது ஒத்த சமாந்தர விசைகள். F2 ஆனது F1 க்கு சமாந்தரமாக இருக்குமாறு x தூரம் நகர்த்தப்பட்டால் F1, F2 வின் விளைவுளானது ஆரம்ப தானத்தில் இருந்து F2 வின் கீழ் F1 சக F2 தர x தூரத்தால் நகரும் என காட்டுக. கவனிக்கோ. இப்ப ஆரம்பத்துல ரெண்டு சமாந்தர விசைகள் எப்படி நான் இப்படி மார்க் பண்ணிக்கொள்ளும். இப்படி ரெண்டு சமாந்தர விசைகள் இருக்கு. இது F1, இது F2. ஒத்த சமாந்தர விசைகள். ஒத்த சமாந்தர விசைகள் சொன்னா என்ன நடக்குது? இப்ப அதுக்கான விளைவு இப்ப இது A, இது B என்று சொன்னா இந்த A, B என்ற ரெண்டு புள்ளிக்கும் இடையில தான் அந்த விளைவு இருக்கு. அந்த விளைவு பாருங்க என்ன, F1 ஆக F2 ஆக இருக்கு. அது தெரிஞ்ச விஷயம். இப்ப இந்த புள்ளி C என்று வைப்போம். இப்ப என்ன நடக்குது பாருங்க. F2 ஆனது F1 க்கு சமாந்தரமாக இருக்குமாறு x தூரம் நகர்த்தப்பட்டால், எந்த பக்கம் வேண்டிய x தூரம் நகர்த்தப்படுகிறது. F1 க்கு சமாந்தரமாக இருக்குமாறு இப்படி இருக்கிற மாதிரி F2 ஆனது நகர்த்தப்படுகிறது. அப்ப F2 நகர்த்தப்பட்டால் பாருங்க என்ன நடக்கும். புது தொகுதியை பார்ப்போம். புது தொகுதி இப்ப எப்படி இருக்க போகுது பாருங்க. இப்படி F1 இருக்கு. இப்ப A1 என்ற ஒரு இடத்துல F2 தாக்க போகுது. விளைவுல என்ன சொல்லுவோம், என்ன ஒரு குறிப்பிட்ட தூரம் அசைய போகுது. அது என்ன விளைவுள்ள பரிமாணல மாற்றம் இருக்காது. F1 சக F2 திசை F1 சக F2 தானே. அப்ப விளைவுள்ள பரிமாணல மாற்றம் இருக்காது. சோ என்ன தானம் மட்டும் தான் மாற போகுது. இது என்ன C1 என்று இருக்கு. அப்ப நான் என்ன சொல்லுவோம், F2 ஆனது இந்த பக்கம் நகர்த்தப்படுறதா நான் எடுத்துக்கொள்றேன். அப்ப நான் என்ன சொல்லுவேன், இடத்துல A இருக்கும் போது, இந்த இடத்துல A இருக்கும் போது A1 எங்க இருக்குது, இங்க இருந்து x தூரத்துல இருக்கு. அப்ப C1 என்ன சொல்லுவோம், இங்க இருக்கும் போது C1 இங்க இருக்கும் போது C1 இந்த பக்கம் அசைஞ்சு இருக்க போகுது இல்லையா. விசை இங்கால போக போக என்ன செய்யும், விளைவுள் இந்த பக்கம் அசையும். விசை இந்த பக்கம் நகர்த்தப்படக்கூட இந்த விளைவுள் இந்த பக்கம் நகர்த்தப்படுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன், நம்மளுக்கு திருப்பம் சமனா இருக்கும். திருப்பம் என்ற என்ன சொல்றோம், இந்த விசை தர விளைவுகளுக்கான தூரம் சமன். இந்த விசை தர விளைவுகளுக்கான தூரம், அந்த விசை தாக்குற புள்ளியிலிருந்து விளைவுகளுக்கான தூரம் ரெண்டும் சமனா இருக்கும். இதான் என்ன ஒத்த சமாந்தர விசைகள் ஐடியா. அப்ப விளைவுகளோடு இப்ப இந்த விசை இந்த பக்கம் நகர்த்தப்படக்கூட அதை சமப்படுத்துறதுக்காக என்ன செய்யணும், இந்த விளைவுகளும் குறிப்பிட்ட ஒரு தூரம் அசையணும். அந்த அசைத தூரம் இந்த C1 என்னன்றதான் கேள்வி. அந்த C1 என்ன தானே, இதை y என்று வச்சுக்கொள்வோம். இது அசைஞ்ச இந்த தூரத்தை y என்று வச்சுக்கொள்வோம். ரைட். இப்ப என்ன செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப என்ன செய்வோம்னு பார்ப்போம். அவ பாருங்க, இங்க எழுதக்கூடிய தொடர்பு என்ன, இங்க எழுதக்கூடிய தொடர்பு என்ன, AC into F2 சமன் CB into F1. அது இங்க எழுதக்கூடிய தொடர்பு. இங்க எழுதக்கூடிய தொடர்பு என்ன, A1C1 தர F2 சமன் C1B தர F1. எனக்கு தேவை என்ன, இந்த C1C. ரைட். அப்ப இங்க எழுதி கொள்ளுவோம். இந்த A1C1 என்றது இப்படி எழுதலாமா, இந்த A1C1 என்ற இந்த தூரம் இருக்கு தானே,
இந்த தூரம். இந்த தூரத்தை நான் இப்படி எழுதலாமா? எனக்கு ஆரம்பத்தில் AC தெரியும். அந்த AC இலிருந்து x கழிக்கும் போது AC இலிருந்து y கழிக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? AC இலிருந்து இந்த y கழிக்கும் போது எனக்கு இந்த நிலம் கிடைக்கும். அதோட இந்த x கூட்டினால் பிளஸ் x, அதோட இந்த x கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? A1 C1 கிடைக்கும். சோ A1 C1 க்கு பதிலாக இதை எழுதிக் கொள்ளும். தர f சமன் C1 B க்கு பதிலாக CB யோட இந்த y கூட்டும் CB plus y into F1. ஓகே, எனக்கு ஆரம்பத்தில் ஒரு முடிவு ஒன்று தெரியும். என்ன? AC தர F2 சமன் இங்க வந்து என்னன்னு தெரியும்? CB தர F1. இப்ப இது சமன்பாடு 1. இது அடைப்பு நீக்கும். AC F2 minus y F2 plus x F2 CB தர F1 plus y தர F1. இப்ப சமன்பாடு 1 இருந்து என்ன நடக்கும்? AC F2 சமன் CB F1. அப்ப AC F2 வும் CB F1 ம் சமன். அப்ப இங்க என்ன நடக்கும் பாருங்க? மைனஸ் y F2 plus x F2 சமன் y F1 இப்படி இருக்கு. இதை என்ன சொல்லுங்க? சமன்பாடு 1 பயன்படுத்தினோம் என்று சொன்னால், சமன்பாடு 1 பயன்படுத்தினோம் என்றால் இங்க வந்து என்ன நடக்கும்? சமன்பாடு 1 என்று சொல்லக்கூடிய விஷயம் இது. அப்படி AC F1 என்ன சொல்லுவோம்? CB F1 க்கு சாரி AC F2 சமன் CB F1 க்கு சமன். சோ அதால இது ரெண்டு போயும். சோ இது விடையாக வர போகுது. ஓகே ரைட். அப்ப அதை வச்சு விளங்கி கொள்ளும். எனவே இப்போ நம்மளுக்கு தேவை வந்து என்ன? y xf2 சமன் இங்க வந்து எப்படி வரும்? y தர f1 plus f2. எனவே y சமன் x f2 இன்டு f1 plus f2. ரைட். அப்ப இதுதான் வந்து என்ன சொல்லுவோம்? அங்க காட்ட சொல்லி இருக்கிற விட சிம்பிளான விஷயம். ரைட். அப்ப என்ன இந்த இது என்ன நடக்குதுன்றது தெளிவா விளங்கும். இந்த விளைவு இந்த சமாந்தர விசைகள்ல ஒரு விசை இடம்பெயர்றதால விளைவுற தானமும் இடம்பெயரும். அது எவ்வளவு இடம்பெயர்றது என்றதான் கேள்வி. இங்க ரெண்டு மெயினான சமன்பாடு இதான். இந்த ரெண்டு சமன்பாடு சரியா விளங்கி பண்ணா அங்கால கேள்வி வந்துச்சு. அடுத்தது வந்து பாருங்க, மூன்றாவது கேள்விக்கு போகலாம். அடுத்தது டியூட்ரம் மூன்றாவது கேள்விக்கு போகலாம். அப்ப அடுத்தது என்ன கேட்கிறாங்க? மூன்றாவது கேள்வி, விறைப்பான உடலொன்றில் உள்ள புள்ளிகள் A, B மீது முறையே இரு சமாந்தரமான விசைகள் P, Q தாக்குகின்றன. P, Q ரைட். P, Q தம்முள் புறமாற்றும் போது விளைவுட AB வெட்டும் புள்ளி இன்னும் தூரத்தின் ஊடாக நகரும் என காட்டுக. இங்க வந்து பாருங்க, விறைப்பான உடல் ஒன்றில் என்று சொல்லப்போல ரெண்டு சமாந்தர விசை என்று சொல்லியிருக்காங்க. எப்படிப்பட்ட சொல்லல, இது வந்து என்ன சொல்லுவோம்? இரண்டு P, Q ரெண்டும் ஒத்த சமாந்தர விசைகள் என்றதை கேள்வியில நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இரண்டும் ஒத்த சமாந்தர விசைகள் என்றதை கேள்வியில சேர்த்துக் கொள்ளுங்க. இல்ல அடிப்படையில ஒத்த சமாந்தர விசைகள் என்றதை சேர்த்துக் கொள்ளுங்க. சோ மூன்றாவது கேள்வி பாருங்க, AB என்ற இந்த இரண்டு புள்ளிகள்ல P, Q என்ற இரண்டு விசைகள் தாக்கு. நம்ம ஏற்கனவே செஞ்ச அதே போல ஒரு கேள்வி. இப்ப விளைவுல எங்க தாக்க போகுது? ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளியில என்ன P plus Q ஆக தாக்க போகுது. இதான் விளைவு. அப்ப நம்ம இங்க எழுதிக் கொள்ளக்கூடிய தொடர்பு என்ன சொல்லுவோம்? எழுதிக் கொள்ளக்கூடிய தொடர்பு P into AC சமன் CB Q into விசை தர விளைவுள்ள இருந்து விசைக்கான தூரம் CB. அடுத்தது கவனி, இங்க வந்து என்ன கேட்கிறாங்க? இப்ப
இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா P, Q இடமாற்றப்படுது. P, Q வந்து என்ன செய்யறா இடமாற்றப்படுது. எனக்கு தம்முள் புறமாற்றும் போது P, Q தம்முள் புறமாற்றும் போது என்ன நடக்கும் பாருங்க. P, Q தம்முள் புறமாற்றப்படும் போது A இங்க B, ரைட், இங்க வந்து C. P, Q தம்முள் புறமாற்றா A இருந்த இடத்துல Q, சாரி, P இருந்த இடத்துல Q, Q இருந்த இடத்துக்கு விசை P யும் வரும். ஆனால் விளைவுள்ள வந்து என்ன சொல்லுவோம், மாற்றம் இருக்காது. அது P plus Q ஆகத்தான் இருக்கும். அது P plus Q ஆகத்தான் இருக்கும். இப்ப இந்த தானம் என்ன செஞ்சிருக்கும், அது மாறி இருக்கும். இது C1 ஆக இருக்கும். எனக்கு C எந்த பக்கம் இருந்ததுன்னு தெரியாது. நான் இந்த பக்கம் இருந்ததா யோசிச்சு கொள்றேன். எனக்கு C இந்த பக்கம் இருந்ததா அல்லது C1க்கு இந்த பக்கம் இருந்ததான்னு தெரியாது. நான் எப்படி நினைச்சு கொள்றேன், C1 அதை என்ன விளக்கம் பண்ணதை பார்ப்போம். இப்படி சும்மா இப்படி அசியூம் பண்ணி எடுக்கிறது இதெல்லாம் சரியா இந்த மாதிரி எடுத்தா பிறகு பார்ப்போம். அப்ப C இங்க இருக்கும். அப்ப இங்க வந்து என்ன சொல்லுவோம், இங்க எழுதி கொள்ளக்கூடிய தொடர்பு என்ன, இங்க எழுதி கொள்ளக்கூடிய தொடர்பு Q தர AC1, Q into AC1 சமன் P into BC1. இப்படி இருக்கும். ரைட். இப்ப அடுத்தது வந்து பாருங்க, எப்படி வர போறீங்க. நம்மளுக்கு C1 எல்லாம் தேவையில்லை. நம்மளுக்கு காட்டுத்தோட விடையை பாருங்க, P, Q, AB இவ்வளவு தெளிவா எடுக்கணும் நம்ம. ரைட். அப்ப இங்க பா, இத எப்படி எழுதலாம், Q into வடிவா பாருங்க, Q into இந்த A C1 நான் எப்படி எழுத போறேன்டா, AC plus C1. ரைட், AC plus C1. அடுத்தது P into இந்த B C1 எப்படி எழுத போறேன்டா, BC minus C1. BC இலிருந்து C1 கழிக்கிறது. BC இலிருந்து C1 கழிக்கிறது. நம்மளுக்கு தேவை வந்து பாருங்க என்னது, AB இடைவெட்டும் புள்ளி, விளைவுள் AB இடைவெட்டும் புள்ளி எனும் தூரத்தினூடாக நகருது. அப்ப ஆரம்பத்துல விளைவுள் C ல இருந்தது, இப்ப C1 ல இருக்குது. அப்ப விளைவுள் இடம்பெயர்ந்த தூரம் தான் என்ன, இந்த C1. அப்ப கவனிப்போம், இதுல இருந்து C1 எடுவாயாக்கும். அப்படி என்ன, Q plus P into C1 விளங்குதானே. எப்படி Q தர C1, P தர minus C1, அது இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆக மாறும். C1 பொதுவா எடுத்தீங்கன்னா Q plus P என்று வரும். இங்க எப்படி வரப்போகுது, PBC minus QAC என்று வரப்போகுது. ரைட். அப்ப இதில இருந்து ரைட், அப்ப இங்க வந்து பாருங்க QAC இப்படி இருக்கு. ரைட். இதுக்கு பிறகு நமக்கு தேவை என்ன சொல்லுவோம், AB தான் தேவை. அதை எப்படி உருவாக்குறதுன்றத பார்ப்போம். இங்க P into கொஞ்சம் யோசிங்க, BC இருக்குது, ஆனா எனக்கு AB தான் தேவை. BC AB எப்படி உருவாக்கலாம், AB ல இருந்து BC கிடைக்கும் வேண்டாம், AB ல இருந்து AC கழிச்சீங்கன்னு சொன்னா BC வரும். சோ AB sin AC minus QAC ஆக இருக்கும். இப்ப இந்த இடத்துல AC இருக்குது, இந்த AC இருக்குது. எனக்கு AC தேவையில்லை. இதையும் மாத்த போறேன் அப்படின்னா AC க்கு பதிலாக AB இலிருந்து BC கழிக்கிறது. ரைட். நான் இப்படியே வச்சிருக்கலாம், இதை மட்டும் வச்சு எழுதி அப்படியே எழுதிட்டு போகலாம். திரும்பவும் ஒரு மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும். நான் அதை எதை யோசிச்சு எழுதுறேன் என்றால், P இந்த விரிவு எழுதப்போல P AC என்றது வரப்போகுது. இந்த விரிவு எழுதப்போல நம்மளுக்கு P வேற AC என்றது வரும். ஆனா நம்மளுக்கு AB தான் தேவை. அப்ப அந்த P தர AC எப்படி இல்லாம போகும், மைனஸ் P தர AC. சப்போஸ் இங்க ஒரு பிளஸ் Q தர CD வருமெண்டா, மைனஸ் P தர AC அதோட ஒரு Q பிளஸ் Q தர
சிபி வருமாக இருந்தால் என்ன நடக்கும்? அது ரெண்டும் சேர்ந்து பூஜ்ஜியமா போகும். ஏன் இது மைனஸ் அது பிளஸ். இங்க பிஏசி சமன் QCB என்றது நம்ம முதலாவது என்ன தரவுல இருந்து எடுத்த முடிவுகள். அப்ப அதை ஜோதிச்சு தான் இப்ப எழுதுறது என்ன? Q தர மைனஸ் Q தர இந்த ஏசிக்கு பதிலாக எழுத போறது என்னென்றால் AB யில இருந்து BC ய கழிச்சா எனக்கு AC கிடைக்கும். அப்ப நான் யோசிச்சேன் சரியா, மைனஸ் தர மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் QBC யும் மைனஸ் PAC யும் வரும். அப்ப அது ரெண்டும் சேர்ந்து என்ன பூஜ்ஜியமா போயிடும். அப்ப சமன் இங்க வந்து பாருங்க P AB Q AB. சோ இங்க வந்து நான் என்ன சொல்லலாம்? P minus Q into AB. P minus Q into AB. Right? P minus Q into AB. Minus PAC. Minus into minus plus ஆயிடும். QBC. Right? இது சமன்பாடு 1 என்று வெச்சுக்கொள்வோம். சமன்பாடு 1 இலிருந்து இது P minus Q தர AB ஆக மட்டும்தான் இருக்கும். சமன்பாடு 1 இலிருந்து. அப்ப இது காரணம் என்ன? இது ரெண்டும் சமன். அப்ப இது ரெண்டும் ஒன்று மைனஸ் ஒன்று பிளஸ் இல்லாமல் போயிடும். Q plus P தர C C1. எனவே C C1 சமன் P minus Q இன்கு P plus Q. Right? AB. Right. அப்ப இதுல வந்து பாருங்க, இந்த AB வந்து என்ன? ஒரு நேர்பெருமானம். திசைகளின் கூட்டுத்தொகை P plus Q. இதுவும் வந்து என்ன சொல்லுங்க? ஒரு நேர்பெருமானம். இதுக்கும் பிளஸ். இது பிளஸ்ஸா இல்ல மைனஸ் ஆன்றது தெரியாது. இது திசை P பெரிதாக இருந்தால் பிளஸ், திசை Q பெரிதாக இருந்தால் இது மைனஸ். அப்ப திசை P பெரிதா Q பெரிதா என்றதை பொறுத்து என்ன நடக்கும்? திசை விடையுள் இந்த பக்கம் அசையுதா, சிக்கு இந்த பக்கம் அசையுதா அல்லது சிக்கு இந்த பக்கம் அசையுதா என்றது எதுல தங்கி இருக்கு? P Q இது ரெண்டுல எது பெருசு நம்மளுக்கு தேவை. ரைட்? எந்த பக்கம் அசைகிறது என்றது இல்லை, அது அசைத தூரம் தான் தேவை. அது எவ்வளவு தூரம் அசைதல் தேவை. கேள்வி என்ன? விடையுள் அசையும் தூரம். அப்ப எனவே இங்க வந்து என்ன? இது பிளஸ் அல்லது மைனஸ் என்ற குழப்பம் இருக்க கூட, பிளஸ்ஸா மைனஸ் என்று தெரியாத குழப்பம் இருக்க கூட, நம்மளுக்கு அதுல பருமன் மட்டும் தேவை என்றால் அந்த இடத்துல பாய்க்கிற விஷயம் என்ன? மட்டு. எனவே விடையுள் அசையும் தூரம், விடையுள் அசையும் தூரம் சமன் மட்டு P minus Q P plus Q. Right? தர AB. Right? அவ்வளவுதான். Right? இது வந்து என்ன சொல்லுங்க? மூன்றாவது கேள்வி. அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க? நாலாவது கேள்வியை பாருங்க. அடுத்தது நாலாவது. ரைட். அடுத்தது என்ன கேட்கறாங்க பாருங்க. P, Q, R என்ற நாலாவது கேள்வியா, ஒத்த சமாந்தர விசைகள் முக்கோணி ABC உச்சிகளில் தாக்குது. ரைட்? அப்ப மூன்று ஒத்த சமாந்தர விசை ஒரு முக்கோணத்தின் உச்சியினோடு தாக்குது. இவ்விசைகளின் விடையில் முக்கோணி நிமிர் மையம் ஊடாக செல்லுமே. முக்கோணி நிமிர் மையம் ஊடாக செல்லுமே என்ன செய்யலாம் என்று கேட்கிறாங்க. ரைட்? இப்ப ஒரு விசை இது. ரைட்? ஒரு விசை இது. ரைட்? அடுத்தது என்ன இருக்கு? ஒத்த சமாந்தர விசை தானே. இப்படி இது P, இது Q, இது R. A B C. இப்ப நிமிர் மையம் என்றால் என்ன? நிமிர் மையம் என்றால் என்ன? உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துக்கு வரையப்படும் செங்குத்து. ஒரு உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துக்கு வரையப்படும் செங்குத்து.
அடுத்த உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துக்கு வரையப்படும் செங்குத்து, அடுத்த பக்கத்திலிருந்து எதிர்பக்கத்துக்கு வரையப்படும் செங்குத்து, இந்த 3 கோடுகளும் ஒரே புள்ளி கூடாக போகும். அந்த புள்ளிக்கு பேர் தான் என்ன? நிமிர் மையம். இது டி இ எஃப் என்று வைக்கிறேன். ரைட். அப்ப இந்த 3 விசைக்குமான விளைவு என்ன செய்யும்? இந்த புள்ளி கூடாக தாக்கணும், இந்த புள்ளி கூடாக போகணும். இதான் வந்து விளைவு டபுள் அம்புக்குறியில காட்டும். அப்ப இது எப்படி மூவ் பண்றது பார்ப்போம். சிம்பிளான விஷயம். முதல் ஏதாவது 2 விசை எடுத்துக்கணும். இப்ப இந்த புள்ளி கூடாக தான் விளைவு வரும் மட்டும் யோசிச்சு கொள்ளுங்க. கியூவும் ஆரும் சேர்ந்து ஒரு விளைவுல உருவாக்கும். என்னது? கியூ பிளஸ் ஆர். அந்த கியூ பிளஸ் ஆரும் இந்த பியும் சேர்ந்துதான் இந்த விளைவு பி பிளஸ் கியூ உருவாக்க போகும். இது ஒரு கோடு, இது விசை பி. இந்த கோட்டை பாருங்க, இது விசை பி. இது விளைவுள் என்று சொன்னால் அந்த கோட்டில் என்ன சொல்லுங்க? தீட்டா கோணம். மற்ற 3வது விசை வந்து என்ன சொல்லுங்க? இந்த கோட்டில ஏதோ ஒரு புள்ளியில தான் வரணும். இந்த கோட்டில இருக்கிற ஏதோ ஒரு புள்ளியில தான் வரணும். இப்படி இடைவெட்டி போகுது ஏதோ ஒரு புள்ளியில. ஆனா அது வந்து எதா இருக்கணும்? இந்த கியூக்கும் ஆருக்குமான விளைவுல இருக்கும். கியூக்கும் ஆருக்குமான விளைவு வந்து என்ன சொல்லுவோம்? இந்த கோட்டில, இந்த பிசி என்ற கோட்டில ஏதாவது ஒரு புள்ளியில தான் இப்படி இடைவெட்டி போகணும். ஏதாவது ஒரு புள்ளி கூட போகுது. என்ன? கியூ பிளஸ் ஆர் என்ற விளைவு. அப்ப கியூ பிளஸ் ஆர்ன்றது இந்த கோட்டிலையும் ஒரு புள்ளியில இருக்கணும், இந்த கோட்டிலையும் ஒரு புள்ளியில இருக்கணும் வேண்டாம். அது எங்க இருக்கும்? கியூ பிளஸ் ஆர்ன்றது இந்த பிசி என்ற சிவப்பு கோட்டிலையும் இருக்கணும், நீல கோட்டிலையும் இருக்கணும் வேண்டாம். அந்த புள்ளி அது எங்க இருக்கும்? இது ரெண்டும் இடைப்பட்ட புள்ளியில இருக்கும். இந்த ஐடியா தான் இந்த கேள்வியில முக்கியமான ஐடியா. அப்ப விளைவுள் வந்து என்ன சொல்லுவோம்? இந்த புள்ளி ஈனூடாக செல்லும். இதான் வந்து என்ன? விளைவுள் கியூ பிளஸ் ஆர் ஆக இருக்க போகுது. இதுதான் விளைவுள் கியூ பிளஸ் ஆர் ஆக இருக்க போகுது. இது விளங்காட்டி அங்கால கேள்வி செய்ய கஷ்டம். அப்ப கியூக்கும் ஆருக்குமான விளைவு கியூ பிளஸ் ஆர் இந்த கோட்டுல போறதால நான் என்ன எழுதலாம்? பிசி கோட்டுல என்ன எழுதலாம் பாருங்க. பிஇ தர கியூ சமன் சிஇ தர ஆர். சிம்பிளான விஷயம். திரும்பவும் சொல்றேன், இது வடிவமைப்பு பண்ணி இது திருப்பம் இல்லை. இது வந்து என்ன சொல்லுவோம்? சமாந்தர விசைகளுக்கு எடுக்கிற ஒரு முடிவு. இதை ப்ரூவ் பண்றதுக்கு திருப்பம் தேவைப்பட்டது. ஆனா இது வந்து ஒரு முடிவு. விளைவுல இருந்து அதுக்கான தூரத்தினதும் விசையினதும் பெருக்கம் 2 பக்கமும் சமனாக இருக்கு. இப்ப எனக்கு பிஇசி எப்படி காணலாம்? பிஇயும் சிஇயும் சிம்பிள். இந்த கோணம் என்ன? இந்த முழு கோணமும் என்ன? இந்த முழு கோணமும் எனக்கு என்ன சொல்லுவோம்? ஏ பி. இந்த அப்ப இது ஒரு செங்கோண முக்கோணி, அப்ப இந்த செங்கோண முக்கோணியில tan A என்றது என்ன சொல்லுவோம்? எதிர்பக்கம் tan A என்றது எதிர்பக்கம் AE, அதற்கு அயல் பக்கம் B. BE சமன் என்ன சொல்லுவோம்? BE சமன் BE க்கு பதிலாக AE இன் கீழ் மாறி எழுதி கொண்டிருக்கேன். என்னது? tan B. இது சொல்லுங்க. tan B சமன் எதிர்பக்கம் AE இன் கீழ் அயல் பக்கம் BE. சோ BE சமன் AE இன் கீழ் tan B. இப்படி எழுதலாம். சோ நான் இங்க BE க்கு பதிலாக என்ன எழுத போறேன்? AE இன் கீழ் tan B என்று எழுதலாம். காரணம் எனக்கு காட்டி சொன்ன விடையில tan B, tan A, tan C இருக்கு. அடுத்தது CE. இந்த CE க்கு பதிலாக CE வந்து என்ன சொல்லுவோம்? இது. அப்ப நான் இந்த முக்கோணத்துக்கு வரேன். இது ACE. இந்த கோணம் என்ன? இந்த கோணம் C என்ற கோணம். tan C
ரைட் டான் சி என்னதுக்கு சமன் AE இன் கீழ் CE AE இன் கீழ் CE எனவே CE சமன் AE இன் கீழ் டான் C அப்ப இங்க என்ன வரும் AE இன் கீழ் டான் C சமன் என்ன சொல்லுவோம் R sorry தர R AE யும் AE யும் வெட்டுப்பட்டால் என்ன வரும் Q இன் கீழ் டான் B சமன் R இன் கீழ் டான் C டான் C இது சமன்பாடு 1 இதே போல இதே மாதிரி நீங்க எப்படி யோசிக்கலாம் இப்ப என்ன B யும் C யும் மட்டும் கொண்டு வந்துட்டோம் அடுத்து A மட்டும் தான் தேவை இப்படி யோசிப்போம் எப்படி P யும் R யும் சேர்ந்து என்ன உருவாக்க போகுது இங்க P plus Q என்ற விளைவுல உருவாக்க போகுது P யும் R யும் சேர்ந்து என்ன உருவாக்க போகுது P plus Q என்ற விளைவுல உருவாக்க போகுது ரைட் அது எங்க வரும் இந்த புள்ளி F லாம் வரும் அதுக்கான காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதே போலதான் என்ன P க்கும் Q க்குமானது AC என்ற கோட்டுல ஏதோ ஒரு இடத்துல இடைவெட்ட போகுது அதே போல அந்த அந்த P கமா sorry மாறு சொல்லிக் கொண்டிருக்கேன் P யும் R யும் சேர்ந்து P plus R என்ற விளைவு P plus Q ல P plus R என்ற விளைவுல உருவாக்க போகுது அதை இந்த கோடு AC ல தான் ஒரு புள்ளியில இடைவெட்டி போகும் அப்ப அந்த திசை இது P plus R ம் Q ம் சேர்ந்துதான் இந்த இடத்துல என்ன உருவாக்க போகுது விளைவு P plus Q plus R உருவாக்க போகுது அப்ப அது என்ன செய்யணும் என்ன இருக்கு Q வையும் இந்த கோடு BF என்ற கோடு BF என்ற கோட்டிலே பலம் ஏன் BF என்ற கோட்டில வந்தால்தான் அதுவும் அந்த விசையும் இந்த Q ம் சேர்ந்து இந்த இருக்கிற விசை உருவாக்க போகுது அதாவது இந்த விளைவுல உருவாக்க போகுது அப்ப இந்த கோட்டில் இருக்கிற ஒரு புள்ளியிலையும் இந்த கோட்டில் இருக்கிற ஒரு புள்ளியிலையும் இந்த P plus R என்ற விசை போகும் என்று சொன்னால் என்ன சொல்லுங்க அந்த புள்ளி கூட போகும் என்று சொன்னால் அதை ரெண்டும் சந்திக்கிற புள்ளி தான் அது அந்த புள்ளி கூட தான் போகும் சோ அந்த இது படிப்படி உண்மை இது சொல்லணும் அவசியம் இல்லை அப்ப இங்க கோடு AC வந்து பாருங்க கோடு AC ல என்ன விசை P, R யோசிச்சீங்கன்னா P, R என்ற விசைக்கு யோசிச்சீங்கன்னா என்ன வரும் P into AF சமன் R into FC அல்லது CF R into CF இப்ப வந்து பாருங்க இந்த முக்கோணத்துக்கு வரும் இது ACD முக்கோணம் ACD அதுல எனக்கு இந்த என்ன சொல்லுவோம் சாரி முக்கோணம் ACD ல முக்கோணம் இந்த புள்ளி தானே அப்ப இந்த புள்ளியை வச்சு யோசிக்கணும்னா இருக்கு செங்கோண முக்கோணம் இருக்கு செங்கோண முக்கோணம் இப்ப இந்த புள்ளியை வச்சு யோசிக்கிறா பாருங்க எப்படி எழுதலாம் முக்கோணம் ABF ல எப்படி வரும் பாருங்க இந்த கோணம் என்ன இந்த கோணம் என்ன இருக்கு இந்த கோணம் A கோணம் அப்ப tan A எப்படி வரும் tan A சமன் எதிர்பக்கம் BF அயல் பக்கம் AF சோ இந்த இடத்துல தீதர AF க்கு பதிலாக நான் என்ன போடலாம் BF இன்கள் tan A தர R தர இந்த CF க்கு பதிலா என்ன போடலாம் இந்த முக்கோணத்துக்கு பாருங்க இது முக்கோணம் BCF ல என்ன சொல்லுவோம் tan C சமன் எதிர்பக்கம் BF இன் கீழ் அயல் பக்கம் என்ன சொல்லுவோம் CF அப்ப இந்த இடத்துல CF க்கு பதிலாக என்ன வர போகுது CF க்கு பதிலாக BF இன் கீழ் tan C so BF cancel ஆகினால் P இன் கீழ் tan A சமன் R இன் கீழ் tan C ரைட் இரண்டாவது சமன்பாடு சோ இப்போ 1, 2 இலிருந்து
1,2 இருந்து என்ன சொல்லுவோம் q இன்கள் tan b r இன்கள் tan c க்கு சமன் p இன்கள் tan a r இன்கள் tan c க்கு சமன் எனவே p இன்கள் tan a சமன் q இன்கள் tan b சமன் r இன்கள் tan c இதுதான் வந்து என்ன சொல்லுவோம் நாலாவது கேள்வி ரைட் இப்ப இது முடிய வந்து என்ன சொல்லுவோம் இப்ப நம்ம ஒரு தியரி ஒன்று பார்த்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போகலாம் அடுத்த விஷயம் பாருங்க இணைன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நோட்ஸ்ல இருக்கு அப்ப இதுல நம்ம 4வது கல்வி வரைக்கும் வந்திருக்கோம் 5, 6வது கல்விகள் வந்து என்ன சொல்லுவோம் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இப்ப வந்து என்ன சொல்லுவோம் இன்னைக்கு இந்த கிளாஸ் கூடிய ஒரு தியரி ஒன்று பார்க்கலாம் தியரி என்ன என்ன கேட்கறாங்க பாருங்க இணைன்னு சொன்னா நோட்ஸ்ல இருக்குது நோட்ஸை பார்க்கறதுக்கு முதல் இந்த விஷயத்தை கவனிப்போம் சிம்பிளான விஷயம் இப்ப சமாந்தர விசைகளை பற்றி படிச்சிட்டோம் இப்ப சமாந்தர விசையில ஒரு டைப் அப்படி என்றால் 2 சமனான விசை ஆனா ஒன்றுக்கொண்டு எதிராகவும் சமாந்தரமாகவும் இருக்கிற விசை ஒரு உடல்ல தாக்கினால் ஒரு உடல்ல இந்த விசை தாக்கினால் இந்த உடல்ல வந்து என்ன சொல்லுவோம் விளைவு விசை என்னங்க பூச்சி இந்த திசையில எத்தாக்குது இந்த திசையில எத்தாக்குது விளைவு பூச்சியம் ஆனா பொருள் அப்படி இருக்குமான்னு கேட்டா இருக்காது ஏன் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் தாக்கணும் குறிப்பிட்ட தூரத்தில் தாக்கணும் குறிப்பிட்ட தூரத்தில் தாக்கினா இந்த பொருள் வந்து என்ன சொல்லுவோம் இந்த போட்ற தளத்தில் இருக்கு இங்க வந்து இப்படி பின் பண்ணி விட்டுருக்கு இடத்துல ஒரு ஆணி ஒன்று அடிச்சோம் ஏதோ ஒன்று வச்சு பின் பண்ணி விட்டுருக்கோம் இந்த தாளை ஜோதி பாருங்க இது போய் இந்த தளத்துல இருக்கு இடத்துல நான் வந்து பின் பண்ணி விட்டுட்டேன் இப்படி எஃபர்ட் விசை தாக்கினாலும் ஆட்டோமேட்டிக்கா இது என்ன செய்யும் இந்த இடத்துல பின் பண்ணிட்டேன் இது இப்படி திரும்பும் இல்லையா இந்த விளைவால இதை என்ன செய்வது திரும்ப போகும் அப்ப ஒரு 2 சமனான விசை ரைட் 2 சமனான விசை வந்து பாருங்க ரைட் எதிராக ஒன்றுக்கொண்டு திசையில் எதிராக வந்து சமாந்தரமாக இங்க வந்து என்ன சொல்லுவோம் குறிப்பிட்ட ஒரு தூர இடைவெளியில தாக்கப்படும் ஏற்படுற அந்த விளைவுக்கு பேர் அந்த திருப்பத்துக்கு பேர் என்னன்னு சொன்னா இணையன்னு பேர் அந்த இணைய பருமை அல்லது அந்த திருப்பத்திட பருமை எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் அந்த விசை தர அந்த விசைக்கு இடைப்பட்ட வந்து என்ன சொல்லுவோம் தூரம் ரெண்டினது பெருக்கத்துக்கு சமனாக இருக்கும் இந்த 2 விசைக்கும் வந்து என்ன சொல்லுவோம் 2 பருமனே அந்த விசை தர அந்த 2 சமாந்தர விசைக்கும் இடைப்பட்ட செங்குத்து தூரத்திட பெருக்கம் இந்த பெருக்கம் தான் வந்து என்ன சொல்லுவோம் அந்த இணையின் பருமனா இருக்கும் இணையின் திசை வந்து என்ன சொல்லுவோம் இந்த சுழியில இருக்கு இதுக்கு இந்த சுழியில இருக்கும் ஒரு பொருள்ல வந்து என்ன சொல்லுவோம் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் தாக்கக்குள்ள இந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவோம் F into D அப்ப இதான் அந்த விஷயம் இப்ப என்ன சொல்லுவோம் இவ்வளவுதான் விஷயம் இணை பற்றிய விஷயம் நோட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இணை பருமனி சமனான திசைகளில் எதிர் திசைகளிலும் தாக்குகின்ற இதெல்லாம் நோட்ஸா எழுத தேவையில்லை உங்களுக்கு வந்து என்ன சொல்லுங்க உங்களுக்கு டியூட்லயே வந்து என்ன சொல்லுங்க இந்த விஷயங்கள் தந்திருக்கு ரைட் ஓகே இங்க வந்து என்ன சொல்லுவோம் இணை பருமனி சமனான எதிர் திசையில் தாக்குகின்ற ரைட் ஒரே நேர்கோட்டில் அல்லாத 2 சமாந்தர விசைகளால் உருவாக்கப்படும் திருப்ப விளைவு ஒரு திருப்பம் தான் அந்த விளைவுக்கு பேர் தான் என்ன இணை இணையின் தளத்தில் உள்ள யாதாயினும் ஒரு புள்ளி பற்றி இணை ஒன்றின் திருப்பம் என்றது யாதாயினும் ஒரு புள்ளி பற்றி எந்த ஒரு புள்ளி பற்றியும் இந்த இணையில திருப்பம் என்றது இது ஒரு விசையின் பருமன் தர இரு விசைகளின் தாக்க கோடுகளுக்கு இடையில் உள்ள செங்குத்து தூரம் இப்ப உதாரணத்துக்கு இது இந்த தளத்தில் இருக்கிற ஒரு புள்ளி இந்த புள்ளி பற்றி இணையின் திருப்பம் அப்ப இணையின் திருப்பம் என்று சொன்னால் அது எப்படி காணப்படும் என்ன இந்த புள்ளியிலிருந்து இந்த விசைக்கான செங்குத்து தூரம் R1 என்று வச்சுக்கொள்வோம் இந்த புள்ளியிலிருந்து இந்த விசைக்கான செங்குத்து தூரம் வந்து என்ன மொத்தமாக R2 என்று வச்சுக்கொள்வோம் ரைட் இப்ப இந்த புள்ளி பற்றி நான் திருப்பம் எடுக்கிறேன் இந்த புள்ளி O பற்றி இந்த சுழியில திருப்பம் என்ன பாருங்க O பற்றி
விசை F வந்து என்ன இப்படி இருக்கு. அப்போ O உள்ள இருந்து F க்கான தூரம் என்ன R1. அப்ப அது இப்படித்தான் திரும்ப பார்க்கும், இப்படி திரும்ப பார்க்கும். அப்ப -F_R1 ரைட். F வந்து பாருங்க O பற்றி இந்த F வந்து இப்படி திரும்ப போகுது. அப்ப பிளஸ் நம்ம எடுக்கிற திசையிலே வரும் F into R2. எனவே F பொதுவாக எடுத்தால் R2 minus R1. F into R2 minus இது R2 இது R1. எனவே R2 minus R1 என்பது எது? இந்த தூரம். அதை என்ன சொல்லுவோம்? F into D. இப்படி. அப்ப இணை என்றது எந்த புள்ளி பற்றி திருப்பம் எடுக்கிறோம் என்றதுல தங்கி இல்லை. இணை வந்து என்ன சொல்லுவோம்? எந்த புள்ளி பற்றியோ அந்த விசைகளால வந்து என்ன சொல்லுவோம்? உருவாகிற அந்த ரெண்டு இந்த விசைகளால உருவாகிற இணைகள் வந்து என்ன சொல்லுவோம்? திருப்பத்துல பருமன் என்னதுக்கு சமனா இருக்கும் என்றால் F into அந்த ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட தூரம். அப்ப இப்பதான் வந்து என்ன சொல்லுவோம்? நம்மளுக்கு கேள்விக்கான விஷயங்கள் தொடங்க போகுது. ஃபைனல் கேள்வி. இதுக்கு முதல் செஞ்ச கேள்விகள் எல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்? சமாந்தர விசைகள் விளங்குறதுக்கு உங்களுடைய டேர்ம் எக்ஸாம்களுக்கான கேள்வி, சின்ன சின்ன ஐடியா பேசிக் விளங்குறதுக்காக செஞ்சது. அப்ப இனி வந்து என்ன சொல்லுவோம்? படிக்க போற விஷயங்கள் இது படிச்ச முக்கியம் இல்லை, அது விளங்குனா தான் இது விளங்கும். அந்த கேள்விகளும் வடிவா செஞ்சு பாருங்க. இப்ப வந்து என்ன சொல்லுவோம்? எக்ஸாமுக்கான விஷயங்கள், ஃபைனல் எக்ஸாமுல என்ன கேட்கிறாங்க என்ன பாருங்க. அடுத்த என்ன கேட்கிறாங்க? இணை ஒன்றினதும் தனி விசை ஒன்றினதும் சேர்க்கையினால் தனி விசை உருவாக்குதல் அதன் மறுதலை. அதாவது இணை ஒன்றினதும் தனி விசை ஒன்றினதும் சேர்க்கையால் ரைட் என்ன இன்னும் ஒரு தனி விசையை உருவாக்குறது இல்ல. இன்னும் விளக்கம் என்னன்னு பாப்போம். என்ன சொல்ல வராங்க என்னன்றத பாப்போம். பாருங்க, இது முக்கியமான விஷயம். இப்ப சும்மா என்ன சொல்லுவோம்? பேசிக்கா பத்தி விட அதுல வந்து என்ன, இதுல நிறைய ஃபில்லிங் பிளாங்க்ஸ் இருக்கு. இதுல நிறைய ஃபில்லிங் பிளாங்க்ஸ் இருக்கு. அதுல நிரப்பணும், என்னென்ன நிரப்பணும் என்ற விஷயம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்ப தியரி என்ன சொல்றாங்க, இங்க சொல்லி இருக்கிற விஷயம் என்ன என்றதை பார்ப்போம். ஒரு போர்ட், இந்த தளத்துல ரைட் ஒரு விசை ஒன்று தாக்கு R2 விசை, அதோட ஒரு திருப்பமும் இருக்குது G. இந்த திருப்பத்தை நான் என்ன செய்யறது? திருப்பமோ அல்லது ஒரு இணை என்றது ஒரு திருப்ப விடை, ஒரு ஸ்பெஷலான திருப்ப விடை. எப்படி? ரெண்டு விசைகளால் உருவாகிற திருப்ப விடை. இதே பொருள்ல நான் இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா இன்னும் ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும். என்ன சொல்றாங்க? இணை ஒன்றினதும் தனி விசை ஒன்றினதும் சேர்க்கையினால் இன்னும் ஒரு தனி விசை. அப்ப இந்த உடல்ல இன்னும் ஒரு இடத்துக்கு இந்த விசையை கொண்டு போகணும். ஆனா அந்த இடத்துல ஒரு விசை மட்டும்தான் இருக்கணும், இந்த திருப்பம் இணை இருக்க கூடாது. அப்ப என்ன செய்யும்? இது இப்ப இங்க இருக்குது, இது A என்ற புள்ளியில யோசிப்பாங்க. இது இங்க இருக்குன்னு சொன்னால் ரைட். இப்ப இன்னும் ஒரு புள்ளி, வேறொரு புள்ளியில நான் என்ன செய்யறேன்? இப்படி G என்ற திருப்பமும் இருக்கு. இன்னும் ஒரு புள்ளியில இங்க அதே R2 விசை, அதுக்கு சமநிலை தீர்மான இன்னும் ஒரு R2 விசை கொடுக்கும். இப்படி இப்ப இந்த R2 விசை இங்க கொடுத்து இன்னும் ஒரு R2 விசை இங்க கொடுக்கறதால ஏதாவது மாற்றம் வருமா? இந்த தொகுதியில ஏதாவது மாற்றம் வருமா? வரா. காரணம் என்ன? ஒன்றுக்கொண்டு சமணம் எதிர்மான விசைகள் ஒரே புள்ளியில தாக்குனா R இப்படி தாக்கும், விளைவிடும் பூஜ்ஜியம். ரெண்டுக்கும் இடையில ஏதாவது தூரம் இருக்கிற, இந்த விசைக்கும் இந்த விசைக்கும் இடையில ஏதாவது தூரம் எதுவுமே இல்லை. அப்ப வந்து என்ன சொல்லுவோம்? வினையும் இல்லை. அப்ப இந்த இப்படி ஒரு விசை கொடுக்கறதால இந்த தொகுதியில என்ன சொல்லுவோம்? இதுக்கு மேலதிகமான எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. இப்ப யோசிப்போம். இப்ப இந்த ஆரையும் யோசிச்சு பாருங்க. இன்னும் இருக்கிற இந்த R2 விசையையும் இன்னும் இருக்கிற இந்த R2 விசையும் யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? இப்படி ஆர்த்தா இருக்குது, இப்படி ஆர்த்தா இருக்கு. ரைட். ஒன்று இதுக்கு சமாந்தரமா தான் இப்படி கொடுக்கணும். அப்ப ரெண்டுக்கும் இடையில குறிப்பிட்ட ஒரு தூரம் இருக்கு. அப்ப R அந்த தூரம் D என்று வச்சுக்கொள்ளுங்க. என்ன ரைட். இப்ப
இந்த பொருள்ல இது A இருக்கு. இப்ப இங்க B ல இப்படி R என்ற விசை இருக்கு. A ல என்ன இருக்கு? ஒரு திருப்பம் G இருக்கு. இப்ப இந்த ஆறுக்கும் இந்த ஆறுக்கும் இடையில ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் இருக்குதானே, அதை D என்று வச்சுக்கொள்ளுங்க. ரைட்? ஓகே. இப்ப ரெண்டு சமாந்தர விசைகள் ஒன்றுக்கொன்று எதிராக குறிப்பிட்ட இடைவெளியில தாக்கினா அங்க என்ன உருவாகும்? ஒரு இணை உருவாகும். அந்த இணையில பருமன் ஏதாவது தரப்படும் R into D விசை தர அதுக்கு இடைப்பட்ட தூரம். ரைட். அடுத்தது அதோட திசை எப்படி, அதோட சுழி எப்படி சொல்லப்படும்? இன்னைக்கு விசை R இப்படியும் தாக்குனா என்ன, இதால் உருவாக போற விளைவு இப்படித்தான் வரப்போகும். இது R இப்படி, இந்த R இப்படி உருவாகிற விளைவு இப்படி வரும். அப்ப இது என்ன சுழி? இடர் சுழி. அப்ப விளைவுல இந்த பொருள்ல தாக்குற வந்து என்ன சொல்லுங்க, விஷயம் என்ன சொல்லுங்க, இடத்துல B என்ற இடத்துல தாக்குற R என்ற விசை. ரைட்? இந்த உடல்ல தாக்குற இணையது உடல்ல தாக்கு ஒரு புள்ளி இல்லை. ரைட்? அப்போ ஒரு உடல்ல தாக்குற ஏதாவது ஒரு திசையை யோசிச்சு பாருங்க. ஒன்று இந்த திசை அல்லது இந்த திசை. ரைட்? இந்த திசையை யோசிச்சீங்கன்னா மொத்தமாக என்ன வரும்? இப்படி G இருக்குது, இப்படி RD என்ற திருப்பம் இருக்குது. அப்ப விளைவுலாக இந்த திசையில பார்த்தால் என்ன வரும்? G மைனஸ் RD என்ற ஒரு திருப்பம் உருவாகும். அப்படி இந்த சுழியில இந்த திசையில RD, அதை இந்த திசைக்கு இந்த சுழிக்கு மாத்திரம்னா, ரைட்? இந்த சுழிக்கு மாத்திரம்னு சொன்னா இந்த இடஞ்சுழிக்கு மைனஸ் RD என்று வரும். ரைட்? அப்ப எனக்கு இந்த B ல வந்து என்ன சொல்லுவோம், ஒரு புள்ளியில ஒரு தனி விசையாக மட்டும்தான் நான் இங்க எனக்கு தேவை. இந்த இடத்துல எனக்கு B என்ற புள்ளியில தாக்க ஒரு தனி விசையாக மட்டும்தான் இந்த தொகுதி இருக்கும் என்று சொன்னால் எனக்கு என்ன இருக்கக்கூடாது? இந்த திருப்பம் இருக்கக்கூடாது. அப்ப இந்த திருப்பம் இருக்கக்கூடாது என்ன? G மைனஸ் RD பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப G சமன் என்ன? RD க்கு சமனா இருக்கும். D சமன் என்ன? G இன்கு R ஆக இருக்கும். ரைட்? இந்த தொகுதியில ஏற்கனவே இருந்த திருப்பம் நம்ம முடிவு வந்ததா? இல்லை. அந்த தொகுதியில ஏற்கனவே தாக்கின விசை நம்ம முடிவு வந்ததா? இல்லை. ரைட்? ஆனால் இத வந்து என்ன சொல்லுவோம், எந்த புள்ளிக்கு மாத்தினால் என்பது, ரைட்? இந்த புள்ளிக்கு மாத்தினால் அது ஒரு தனி விசையாக மட்டும் வரும் என்பது நம்ம முடிவு பண்ண. எப்படி முடிவு பண்ண போறோம்? G இன்கு R. ரைட்? அப்ப என்ன நடக்குது பாருங்க, ஒரு இடத்துல ஒரு தனி விசை வரும், ஒரு இடத்துல ஒரு விசையும் ஒரு இணையும் சேர்ந்திருந்தது. ரைட்? ஒரு இணையும் சேர்ந்திருந்தது. நம்ம இப்ப வந்து என்ன சொல்லுவோம், இன்னும் ஒரு இடத்துல தாக்க தனி விசையாக மாத்திட்டோம். ரைட்? எப்படி மாத்தினோம்? தொகுதியில ஏற்கனவே ஒரு திருப்பம் இருந்தது, அந்த ஒரு இணை ஒன்று இருந்தது. அந்த இணைய பேலன்ஸ் பண்ற மாதிரி இன்னும் ஒரு இணையை உருவாக்கணும். இந்த இணையை எப்படி உருவாக்கணும்? இதில் இருந்து குறிப்பிட்ட ஒரு தூரம் D, அதுல தாக்குற ரெண்டு சமணம் எதிர்மான விசைகளை கொடுத்து உருவாக்கணும். அதுல சமணம் எதிர்மான விசையில ஒரு விசையும் இந்த விசையும் எடுத்து பார்த்தா ரெண்டும் சேர்ந்து ஒரு இணை உருவாக்கும். அந்த இணை G க்கு சமனாவாத மாதிரி D ஐ தெரிவு செய்யும். அந்த D ன்ற பெருமானம் என்ன? G இன்கு R ஆக இருக்கு. அப்ப ஒரு புள்ளியில இருந்தது இணையும் ஒரு தனி விசையுமாக இருந்தது, இன்னும் ஒரு புள்ளியில ஒரு தனி விசையாக மாறும். அப்ப ஒரு தனி விசையாக இருக்கிறத வேறொரு புள்ளியை கொண்டு போகல, அது எப்படி மாறும்? அதே பருமன் உள்ள ஒரு விசையாகவும் இன்னும் ஒரு இணையாகவும் மாறும், இன்னும் ஒரு திருப்பமாகவும் மாறும். இது சம்பந்தமான ஐடியா தான் நம்மளோட ஃபைனல் கேள்வி. இந்த ஒரு விஷயத்தை பிடிச்சீங்கன்னா இதை கிளியரா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது சம்பந்தமான விஷயம் தான் நம்மளோட ஃபைனல் கேள்வி. அப்ப இது சம்பந்தமா நோட்ஸ்ல வந்து நிறைய இந்த பிளாங்க்ஸ்ல நீங்க நிரப்ப வேணும். அப்ப அதுல இருக்க ஸ்பேஸ் அது எல்லாம் நிரப்ப வேணும். இப்ப இதுல வந்து என்ன சொல்லுங்க, நிறைய விஷயங்கள் எழுதி கொஞ்சம் வாய்ச்சி பாருங்க. ரைட்? இங்க நோட்ஸ்ல சொன்ன விஷயத்த வடிவா வாய்ச்சி பாருங்க இந்த நோட்ஸ்ல. ரைட்? அடுத்த கிளாஸ் இதுல என்ன தொடங்கும். ரைட்? இதோட முடிச்சு பண்ணலாம்.